வணக்கம் ரிஷபராசி நேயர்களே. மே மாதம் ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அமர்வதும், குரு பகவான் உங்கள் ராசிக்குள் நுழையும் குரு பெயர்ச்சி நிகழ்வும் இந்த மாதத்தின் மிக முக்கியமான அம்சங்களாகும். இது உங்கள் வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரும். இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகி ஒரு தெளிவான பாதை உங்கள் கண்முன்னே தெரியும். மனரீதியாக நீங்கள் மிகவும் வலுவடைவீர்கள். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தானாகவே வந்து சேரும். காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான உங்கள் ராசிக்கு இந்த மாதம் ராஜயோகமான பலன்களை அள்ளித்தரப்போகிறது. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு பொற்காலமாக தெரிகிறது. பணப்புழக்கம் முன்பை விட 2 மடங்காக அதிகரிக்கும். குறிப்பாக நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகைகள் வசூலாகும். உங்கள் சேமிப்பு உயரும். புதிய முதலீடுகளை பற்றி சிந்திப்பீர்கள். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதியும் போது தனவரவு தாராளமாக இருக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கும் வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கும் இது சரியான தருணம். பணப்பற்றாக்குறை என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். வருமானத்திற்கான புதிய வழிகள் பிறக்கும். பங்குச்சந்தை மற்றும் கமிஷன் தொழில்களில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. பிள்ளைகளின் கல்வி மற்றும் முன்னேற்றம் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். உறவினர்களுடன் இருந்த கசப்பான சம்பவங்கள் முடிவுக்கு வரும். வீட்டு தேவைகளை முன்னின்று கவனிப்பீர்கள். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். வீட்டில் அமைதியான சூழல் நிலவும். குடும்பத்தாரோடு ஆன்மீக பயணங்கள் அல்லது சுற்றுலா சென்று வர திட்டமிடுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மே மாதம் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை கொடுக்கும். புதிய கிளைகளை தொடங்குவது அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்வது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். வாடிக்கையாளர்களின் வருகை அதிகரிக்கும். உங்கள் வியாபார உத்திகள் போட்டிக்காரர்களை வியக்க வைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களிடையே நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அதிக லாபம் கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் மற்றும் உரிமங்கள் எளிதாக கிடைக்கும். தொழிலில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை நோக்கித்தான் செல்லும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் மேலதிகாரிகளிடம் இருந்து கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இதுவரை நிலவி வந்த வேலைப்பளு குறைந்து உற்சாகமாக பணியாற்றுவீர்கள். சிலருக்கு விருப்பமான இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை அமையும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைப்பதோடு சில முக்கிய பொறுப்புகளும் தேடி வரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியதில்லை என்றாலும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருப்பது நல்லது. ராசிக்குள் குரு வருவதால் உடல் எடை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே முறையான உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வது உங்கள் சுறுசுறுப்பை தக்க வைக்கும். பழைய நாள்பட்ட நோய்கள் படிப்படியாக குணமாகும். மன அழுத்தம் குறைந்து மன அமைதி பெருகும். தூக்கமின்மை பிரச்சனை இருந்தவர்களுக்கு சீரான உறக்கம் கிடைக்கும். காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் சேர்த்து கொள்வது உங்கள் பொலிவை கூட்டும். முகத்தில் ஒரு தேஜஸ் உண்டாகும். மொத்தத்தில் உடல் எடை சீராகவும் உற்சாகமாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு மே மாதம் ஒரு தெளிவான சிந்தனையை கொடுக்கும். உயர்கல்வி கற்க விரும்புபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய பாடப்பிரிவு
மற்றும் கல்லூரியில் இடம் கிடைக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று பெற்றோரை மகிழ்விப்பீர்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு விடாமுயற்சியால் வெற்றி கிட்டும். கவனச்சிதறல்கள் நீங்கி படிப்பில் ஆர்வம் கூடும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். வெளிநாட்டிற்கு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்களின் கனவு நனவாகும். கல்வியில் நீங்கள் காட்டும் ஆர்வம் உங்கள் எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் மிகுந்த உற்சாகமான மாதமாக அமையும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். உங்கள் தனித்திறமைகள் வெளிப்படும். குடும்ப நிர்வாகத்தில் உங்கள் ஆலோசனைகள் முக்கியத்துவம் பெறும். சுயதொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் இந்த மாதம் அதற்கு வித்திடலாம். அக்கம் பக்கத்தினருடன் சுமூகமான உறவு நிலவும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியிடத்தில் மரியாதை கூடும். சிலருக்கு புகுந்த வீட்டு வழியில் சொத்துக்கள் அல்லது சீதனங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதால் மன அமைதி பெறுவீர்கள். தாலி பாக்கியம் நிலைக்கும். சுப செய்திகள் வந்து சேரும். ரியல் எஸ்டேட் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் இந்த மாதம் சாதகமான முடிவுகள் வரும். நிலம் வாங்குவது அல்லது விற்பது லாபகரமாக அமையும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த பாக பிரிவினை பிரச்சனைகள் சுமூகமாக முடிவடையும். வீடு கட்டும் பணியை தொடங்க இது உகந்த நேரம். வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்வதற்கான முயற்சிகள் பலிதமாகும். பழைய வீட்டை புதுப்பிக்கும் பணிகளை மேற்கொள்வீர்கள். மனை சார்ந்த முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரிய பலனை தரும். உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் இந்த மே மாதத்தில் பிரகாசமாக உள்ளது. தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். இதுவரை எதற்கெடுத்தாலும் தயங்கிய நீங்கள் இப்போது துணிந்து முடிவெடுப்பீர்கள். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். மற்றவர்களை எளிதில் கவரும் ஆற்றல் உங்களுக்கு கிட்டும். மே மாதத்தின் நடுப்பகுதியில் சில பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். அவை உங்களுக்கு பெரும் லாபத்தை தரும். உங்கள் புத்திசாலித்தனத்தால் பெரிய சிக்கல்களை கூட எளிதாக தீர்த்து விடுவீர்கள். சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து உயரும். பல முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்கள் மூலம் உங்கள் எதிர்கால திட்டங்களுக்கு உதவி கிடைக்கும். உங்களின் மேலாண்மை திறமை இந்த மாதம் பளிச்சிடும். ஒரு வேலையை எப்படி நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். உங்கள் கீழ் வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் கச்சிதமாக முடியும். காலத்தை கையாளுவதில் நீங்கள் காட்டும் அக்கறை உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். தேவையற்ற அலைச்சல்கள் குறையும். வீட்டு நிர்வாகமோ அல்லது அலுவலக நிர்வாகமோ இரண்டிலுமே நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். உங்களின் கடின உழைப்பிற்கு தகுந்த பலன் இந்த மே மாதமே உங்கள் கைக்கு வந்து சேரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இந்த மாதம் உங்களுக்கு பேருதவியாக இருப்பார்கள். உங்களை விட்டு விலகிச் சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். பழைய பகைகள் மறையும். நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில்களை தொடங்க திட்டமிடுவீர்கள். ஒரு இக்கட்டான சூழலில் உங்கள் நண்பரின் உதவி உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும். அதேபோல் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். உங்கள் சொற்களுக்கு அவர்கள் மதிப்பளிப்பார்கள். மனக்கசப்புகள் நீங்கி உறவுகள் பலப்படும். சுப காரியங்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனைவரின் ஆதரவும் இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் இந்த மே மாதத்தில் பிரகாசமாக உள்ளன. நீண்ட நாட்களாக பாஸ்போர்ட், விசா போன்ற பிரச்சனைகளில் சிக்கியிருந்தவர்களுக்கு இப்போது சுமூகமான தீர்வு கிடைக்கும். தொழில் நிமித்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் பெரும் லாபத்தை தரும். சிலருக்கு புனித யாத்திரை செல்லும் பாக்கியம் உண்டாகும். பயணங்களின் போது புதிய அனுபவங்களும் புதிய மனிதர்களின் தொடர்பும் கிடைக்கும். இடமாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு
இது சாதகமான காலமாகும். உங்கள் கனவு பயணங்கள் நனவாகும் நேரம் இது. ஆன்மீக ஈடுபாடு இந்த மாதம் உங்களுக்குள் அதிகரிக்கும். தியானம், யோகா போன்ற கலைகளில் ஈடுபாடு கொள்வீர்கள். மன அமைதி தேடி சில ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். பெரியோர்கள் மற்றும் குருமார்களின் ஆசிகள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். தான தர்மங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீட்டில் சத்தியநாராயண பூஜை அல்லது கணபதி ஹோமம் போன்ற விசேஷங்களை நடத்த திட்டமிடுவீர்கள். தெய்வ பலம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதால் எதற்கும் பயப்பட தேவையில்லை. உங்கள் ராசிக்குள் குரு வருவதால் ஆன்மீக ஞானம் பெருகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலம். புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். உங்கள் படைப்பாற்றல் மற்றும் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை முடங்கி கிடந்த உங்கள் கலைப்பணிகள் மீண்டும் வேகமெடுக்கும். புகழ் மற்றும் கௌரவம் தேடி வரும். ரசிகர்கள் வட்டம் பெருகும். ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். விருதுகள் மற்றும் பாராட்டுகள் உங்களை வந்து சேரும். உங்களின் தனித்துவமான பாணி மற்றவர்களால் பாராட்டப்படும். பொருளாதார ரீதியாகவும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. திருமண தடை நீங்கும் காலம் இது. வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நல்ல வரன் அமையும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். திருமண பேச்சுகள் சுமூகமாக முடியும். சிலருக்கு திடீர் திருமண யோகம் கூட உண்டாகலாம். மாங்கல்ய பாக்கியம் கைகூடி வரும். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. வாழ்க்கை துணையின் பெயரில் சில முதலீடுகளை செய்வீர்கள். உங்கள் இல்லத்தில் மங்களநாதம் ஒலிக்கும் சூழல் இந்த மே மாதத்தில் உருவாகும். எதிர்ப்புகள் மற்றும் தடைகள் இந்த மாதம் பனி போல விலகும். உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு வியந்து போவார்கள். நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்பு உள்ளது. மறைமுக எதிரிகள் காணாமல் போவார்கள். உங்கள் பலம் என்னவென்று மற்றவர்களுக்கு புரிய வைப்பீர்கள். எத்தகைய சதித்திட்டங்களையும் முறியடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். உங்கள் நேர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பயம் நீங்கி பாதுகாப்பு உணர்வு மேலோங்கும். யாரையும் சாராமல் உங்கள் சொந்த காலில் நிற்கும் வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி மற்றும் தந்தை வழி உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீரும். பெற்றோரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அவர்களின் ஆசி உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு முறையாக வந்து சேரும். பெற்றோருடன் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி அவர்கள் மீது நீங்கள் காட்டும் அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்லை கேட்டு நடப்பார்கள். அவர்களின் எதிர்காலத்தை பற்றிய உங்கள் கவலைகள் மறையும். குடும்ப பாரம்பரியத்தை காப்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். தகவல் தொடர்பு மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்கள் உண்டு. உங்கள் எழுத்து மற்றும் பேச்சு திறமையால் மற்றவர்களை கவருவீர்கள். புதிய செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சமூக வலைத்தளங்களில் உங்கள் புகழ் ஓங்கும். உங்களின் கருத்துக்கள் பலரால் வரவேற்கப்படும். பத்திரிகை துறை, தொலைக்காட்சி மற்றும் இணையதளங்களில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் படைப்புகள் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களின் தொடர்புகள் விரிவடையும். வாகன யோகம் இந்த மாதம் சிறப்பாக உள்ளது. பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய சொகுசு வாகனங்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். வாகனங்களால் ஏற்பட்ட பராமரிப்பு செலவுகள் குறையும். ஓட்டுநர் உரிமம் போன்ற அரசு ஆவணங்கள் எளிதாக கிடைக்கும். நீண்ட தூர பயணங்களுக்கு உங்கள் வாகனம் ஒத்துழைக்கும். வாகனங்கள் மூலம் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு லாபம் இருமடங்காக உயரும். இருப்பினும் வாகனத்தை இயக்கும்போது மிதமான வேகம் அவசியம்.
புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் இந்த மாதம் தடையின்றி கிடைக்கும். மானியம், வங்கிக் கடன் அல்லது பென்ஷன் போன்ற விஷயங்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். அரசாங்க அதிகாரிகளின் நட்பு உங்களுக்கு பலமாக இருக்கும். அரசு தேர்வுகளில் பங்கேற்றவர்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் கோரிக்கைகள் மேலிடத்தில் பரிசீலிக்கப்படும். சட்ட சிக்கல்களில் சிக்கியிருந்தவர்களுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும். சமூக சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு அரசு விருதுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நேர்மறை எண்ணங்கள் இந்த மாதம் உங்கள் வாழ்வை மாற்றும். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை உங்கள் ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்கும். எதிர்மறையான மனிதர்களை தவிர்த்து ஊக்கமளிக்கும் மனிதர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள். உங்கள் எண்ணம் போல் வாழ்வு அமையும் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு நிரூபணமாகும். மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதுகளை வந்தடையும். தினமும் தியானம் செய்வது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தும். எந்த ஒரு முடிவையும் நிதானமாக எடுப்பீர்கள். உங்கள் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கும். செலவுகள் இருந்தாலும் அவை அனைத்தும் சுப செலவுகளாகவே இருக்கும். வீட்டை அழகுபடுத்துவது, சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது, தர்ம காரியங்கள் செய்வது என உங்கள் பணம் நல்வழியில் செலவாகும். வீணான மருத்துவ செலவுகள் குறையும். பணத்தை எப்படி திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படும். சிக்கனத்தை கடைபிடிக்க தொடங்குவீர்கள். தேவையற்ற கடன்களை அடைத்து மன நிம்மதி பெறுவீர்கள். வரவும் செலவும் சரியாக இருக்கும் என்பதால் நிதி நெருக்கடி ஏற்படாது. சேமிப்பிற்கான ஒரு பகுதியை ஒதுக்கி வைப்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் ஒரு புதிய புரிதல் ஏற்படும். உங்கள் கருத்துகளுக்கு அவர் மதிப்பளிப்பார். அவர் மூலம் உங்களுக்கு தொழிலில் ஆலோசனைகள் அல்லது நிதி உதவி கிடைக்கலாம். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். இருவரும் சேர்ந்து எதிர்கால திட்டங்களை வகுப்பீர்கள். பழைய சண்டைகளை மறந்து மகிழ்ச்சியாக காலத்தை கழிப்பீர்கள். வாழ்க்கை துணையின் உறவினர்களுடன் இருந்த விரிசல் சரியாகும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது உங்கள் பந்தத்தை வலுப்படுத்தும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் இந்த மாதம் வெற்றி நிச்சயம். நீங்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போட்டு கொண்டிருந்த காரியங்களை இப்போது கையில் எடுக்கலாம். ஆரம்பத்தில் சில தயக்கங்கள் இருந்தாலும் போக போக வேகம் எடுக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. உங்களின் திறமைக்கு சவால் விடும் வேலைகள் வந்தாலும் அதை செம்மையாக செய்து முடிப்பீர்கள். வெற்றியின் சுவையை இந்த மாதத்தில் நீங்கள் பலமுறை உணர்வீர்கள். உங்கள் விடாமுயற்சியே உங்களுக்கு புகழை தேடித்தரும். பொது வாழ்வில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். மற்றவர்கள் உங்களை ஒரு வழிகாட்டியாக பார்ப்பார்கள். ஊர் பொது காரியங்களில் உங்கள் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். உங்களின் நேர்மையான அணுகுமுறைக்கு பாராட்டுகள் குவியும். பொதுக்கூட்டங்கள் அல்லது விவாதங்களில் உங்கள் கருத்துக்கள் தனித்து தெரியும். மக்களிடையே உங்களுக்கு இருந்த மதிப்பு பல மடங்கு உயரும். சமூகத்தின் ஒரு முக்கிய அங்கமாக நீங்கள் கருதப்படுவீர்கள். விருந்தினர் வருகை இந்த மாதம் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். நெடுநாட்கள் கழித்து பழைய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து செல்வார்கள். அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனநிறைவை தரும். விருந்தோம்பலில் நீங்கள் காட்டும் அக்கறை மற்றவர்களை மகிழ்விக்கும். இதனால் உறவுகளுக்குள் ஒரு நெருக்கம் உண்டாகும். வீட்டில் எப்போது பார்த்தாலும் ஒரு கலகலப்பான சூழல் நிலவும். உணவு பழக்கத்தில் இந்த மாதம் சில மாற்றங்களை செய்வீர்கள். சத்தான உணவுகளை உட்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அசைவ உணவுகளை குறைத்து கொண்டு சைவ உணவுகளுக்கு மாற நினைப்பீர்கள். இதனால் உங்கள் செரிமான உறுப்புகள் சீராக செயல்படும். தண்ணீர் அதிகம் குடிப்பது உங்கள் சருமத்திற்கு பொலிவை தரும். வெளியில் சாப்பிடுவதை தவிர்ப்பது உடல் நலத்திற்கு நல்லது. உங்கள் சமையல் திறமை மற்றவர்களால் பாராட்டப்படும்.
சகோதர சகோதரிகளுடன் இருந்த பிணக்குகள் தீரும். அவர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான செய்திகள் வரும். சொத்து சம்பந்தமான சிக்கல்களில் உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு விட்டு கொடுப்பார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்ப ஒற்றுமை ஓங்கும். சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். மன உறுதியுடன் செயல்படும் மாதம் இது. எதற்கும் கலங்காத உள்ளம் உங்களுக்கு வாய்க்கும். எவ்வளவு பெரிய துயரம் வந்தாலும் அதை தாங்கும் சக்தியை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் மன வலிமை மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை தரும். ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள். அந்த பயணத்தில் வெற்றி காண்பீர்கள். உங்களின் நிதானம் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தேடித்தரும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்கள் பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருமித்த கருத்துடன் செயல்படுவீர்கள். லாபம் சீராக இருக்கும். தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது பற்றி புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். நேர்மையான முறையில் வியாபாரத்தை பெருக்குவீர்கள். புதிய முதலீட்டாளர்கள் உங்கள் தொழிலில் இணைய முன்வருவார்கள். நேர மேலாண்மை இந்த மாதம் உங்களுக்கு மிக முக்கியமானது. ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வீர்கள். சோம்பேறித்தனம் உங்களை விட்டு விலகும். திட்டமிட்டபடி அனைத்து வேலைகளையும் முடிப்பீர்கள். காலையில் சீக்கிரம் எழுந்து உங்கள் பணிகளை தொடங்குவது உங்களுக்கு நன்மையை தரும். நேரத்தின் அருமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இதனால் உங்கள் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற சம்பளத்தில் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். நேர்முக தேர்வுகளில் நீங்கள் காட்டும் தன்னம்பிக்கை உங்களை வெற்றி பெறச் செய்யும். தற்காலிக வேலையில் இருப்பவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். விலையுயர்ந்த துணிகள் மற்றும் தங்க நகைகள் வாங்குவீர்கள். உங்கள் தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். புதுப்பொலிவுடன் காட்சியளிப்பீர்கள். அழகான மற்றும் நேர்த்தியான பொருட்களை தேர்ந்தெடுப்பதில் உங்கள் ரசனை பளிச்சிடும். மற்றவர்கள் உங்கள் அலங்காரத்தை பார்த்து வியப்பார்கள். அண்டை வீட்டினருடன் நல்லுறவு பேணுவீர்கள். அவர்களுக்கு தேவையான நேரங்களில் உதவி செய்வீர்கள். உங்கள் வீட்டில் நடக்கும் விசேஷங்களுக்கு அவர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். அதேபோல் அவர்களது சுபகாரியங்களில் நீங்கள் முன்னின்று உதவுவீர்கள். இதனால் உங்கள் சுற்றுப்புறத்தில் ஒரு சுமூகமான சூழல் நிலவும். தேவையற்ற வம்புகளை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமை சேர்க்கும். அவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பீர்கள். பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். அவர்களின் திருமண முயற்சிகள் கைகூடும். பிள்ளைகளால் உங்கள் குடும்பத்திற்கு புகழும் கௌரவமும் வந்து சேரும். அவர்களின் எதிர்காலத்திற்காக சில முக்கிய முதலீடுகளை செய்வீர்கள். ஆன்மீக நூல்களை படிப்பதில் ஆர்வம் கொள்வீர்கள். இதன் மூலம் உங்கள் அறிவுத்திறன் மற்றும் ஞானம் பெருகும். வாழ்க்கையின் தத்துவங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முயல்வீர்கள். பல சிக்கலான கேள்விகளுக்கு ஆன்மீகத்தின் மூலம் விடை காண்பீர்கள். உங்கள் மனத்தெளிவு மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். புத்தகங்கள் உங்கள் சிறந்த நண்பர்களாக மாறும். விவசாயிகளுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் உண்டு. விளைச்சல் அமோகமாக இருக்கும். உரிய விலையில் உங்கள் விளைபொருட்களை விற்க முடியும். கால்நடைகளால் லாபம் கிடைக்கும். புதிய விவசாய கருவிகள் வாங்கும் யோகம் உண்டு. நீர்நிலைகள் மற்றும் நிலம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். அரசாங்க மானியங்கள் மற்றும் சலுகைகள் விவசாயிகளுக்கு எளிதாக கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் இந்த மாதம் பல நன்மைகள் உண்டாகும். வெளிநாட்டில் வாழும் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உங்களுக்கு உதவ முன்வருவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அந்நிய நாட்டு பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். வெளிநாட்டு பயணங்களுக்கான தடைகள் நீங்கும்.
எதிர்கால திட்டங்களை வகுப்பதில் நீங்கள் வல்லவர்களாக திகழ்வீர்கள். உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் உங்கள் பிற்கால வாழ்விற்கு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பிற்காலத்தில் பெரும் பயனை தரும். உங்கள் புத்திசாலித்தனமான முதலீடுகள் உங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை தரும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். அதிக வட்டிக்கு வாங்கிய கடன்களை அடைத்து விடுவீர்கள். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பீர்கள். உங்களின் நிதி நிலைமை சீரடைவதால் மன நிம்மதி பெறுவீர்கள். வங்கிக் கடன்களுக்கு தவணை செலுத்துவதில் இருந்த சிக்கல்கள் தீரும். ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்கள் உண்டு. மாணவர்களிடையே உங்கள் புகழ் ஓங்கும். உங்கள் கற்பித்தல் முறை பாராட்டப்படும். கல்வித்துறையில் புதிய விருதுகள் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். உங்களின் ஆராய்ச்சி பணிகள் வெற்றிகரமாக முடியும். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய நூல்கள் வெளியாகும் வாய்ப்பு உண்டு. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பிஸியான மாதமாக இருக்கும். உங்களின் சேவை மற்றவர்களால் போற்றப்படும். கடினமான அறுவை சிகிச்சைகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் கைராசி பற்றி பலரும் பேசுவார்கள். பொருளாதார ரீதியாகவும் மருத்துவத்துறையினருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழில்நுட்பத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு புதிய சவால்கள் வரும். ஆனால் உங்கள் திறமையால் அவற்றை எளிதாக முறியடிப்பீர்கள். புதிய மென்பொருள் அல்லது நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வேலை வாய்ப்புகள் வரலாம். உங்களின் கண்டுபிடிப்புகள் அல்லது புதிய யோசனைகள் நிறுவனத்திற்கு பெரும் லாபத்தை தரும். பொதுமக்களுடன் பழகும்போது கனிவான முறையை பின்பற்றுவீர்கள். உங்கள் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். இதனால் உங்கள் பகைவர்களும் கூட நண்பர்களாவார்கள். உங்களின் அணுகுமுறை மற்றவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். மக்கள் சேவையில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். உங்களை தேடி வரும் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். குடும்ப பொறுப்புகள் கூடினாலும் அவற்றை சலிக்காமல் செய்வீர்கள். வீட்டின் மூத்த உறுப்பினராக நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். உங்களின் முடிவுகள் குடும்பத்தில் இறுதி முடிவாக இருக்கும். உங்கள் பொறுப்புணர்ச்சி குடும்பத்தினரிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும். உங்களின் அர்ப்பணிப்பு உங்களுக்கு நற்பெயரை பெற்றுத்தரும். ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பது உங்களுக்கு பிடித்தமான ஒன்றாக மாறும். பெரியோர்களின் உபதேசங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தர்ம சிந்தனை மேலோங்கும். கோயில்களுக்கு திருப்பணி செய்வது போன்ற புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் பாதையில் நடப்பீர்கள். மொத்தத்தில் மே மாதம் ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலமாகும். கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த மாதத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் வரும்போது அதை பற்றிக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். உழைப்பும் இறை நம்பிக்கையும் இருந்தால் நீங்கள் அடைய முடியாத இலக்கு எதுவுமே இல்லை. இந்த மே மாதம் உங்களுக்கு பல வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அள்ளித்தரப்போகிறது. இந்த மே மாத இறுதியில் நீங்கள் ஒரு புதிய மனிதராக புதிய உற்சாகத்துடன் இருப்பீர்கள். உங்கள் கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு கனவு போல மறைந்துவிடும். வரப்போகும் காலம் உங்களுக்கு வசந்த காலமாக அமையப் போகிறது. உங்கள் ராசிக்கு குரு பகவான் தரும் பலன்கள் அடுத்த ஓராண்டு காலத்திற்கும் தொடரும் என்பதால் இந்த மாதத்தின் வெற்றி ஒரு தொடக்கமே தவிர முடிவல்ல. உங்கள் வாழ்வு மேன்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். என்ன அருமை நேயர்களே, ரிஷபராசிக்கு இந்த மே மாதம் எவ்வளவு பெரிய ராஜயோகத்தை அள்ளித்தரப்போகுதுன்னு பார்த்தீங்களா? கிரகங்களோட சஞ்சாரமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது இனி கவலை எதுக்கு? இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி மாற்றங்கள் தெரியுதா, இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கான்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நம்ம பிரியா தமிழாஸ்ட்ரோ சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வைங்க.
அப்போதான் என்னோட அடுத்தடுத்த துல்லியமான கணிப்புகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் யாராவது ரிஷபராசிக்காரங்க இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பலனடையட்டும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா தமிழ் ஆஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.